சொந்த ஊர் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் நீங்க? யாழ்ப்பாணம். காலையில் 4 மணிக்கு கொழும்பி சமைச்சி காலையில் சமைச்சு வச்சு தான் வருவீங்க? இந்த தோட்டத்துக்கு பொறுப்பான ஆள் தான் நினைக்கிறேன். வேலையிறவங்களும் பெண்கள் நீங்களும் வந்து ஒரு சிங்கப்பண்ணா அதை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. போட்டிகள் இருக்கா வார கூட ஆயிரம் அப்படின்ட்டு? போட்டியும் இருக்குதான். அப்படியே இருக்கு. ஒரு 10 வருஷமா செய்யறோம். 10 வருஷமா சரி. பெண் தலைமையிலான் வந்து இந்த தோட்டம் அதாவது செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காதானே, இடையில ஏதாவது வரக்கூடும். அப்போ நம்மளும் எல்லாம் பழகிக்கொள்ளணும். ஆம்பளை தான் உழைச்சி நமக்கு சாப்பாடு தரணும் வேண்டி இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கூடையும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து தோட்டம் தான். இங்கே அங்கே இது வார வழியில் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. சுரக்கா நாடங்கா கொஞ்சம் ஓரத்தில் நாட்டி இருக்கேன். மரவள்ளி கொஞ்சம் இந்த ஓரமாக நாட்டி இருக்கேன். தக்காளி ஃபுல்லாகவே ஒரு பேக் ஃபுல்லாக 44 எவ்வளோ ஸ்பீட் ஆகிறீங்க? நான் என்னண்டா நம்ம கையால் உழைக்கணுமெண்டா ஒரு ஊக்கம் இருக்கு எனக்கு. பொறுத்தவரையில் பெண்கள் எல்லாம் ஒரு தொழில் ரெண்டு இல்லை, எல்லா தொழிலையும் ஈடுபடுவாங்க. செய்கிற நம்மளை விட விற்கிறவங்களுக்கு தான் லாபம் கூட. லாபம் கூட கஷ்டப்பட்டு செய்கிற நமக்கு குறையத்தான் லாபம். சின்ன அப்படி விட்டுட்டு போகணும். எப்படி சின்ன ஓகே. கொச்சி கண்டு நாட்டுறீங்களேன்னு வைங்களேன். அந்த கொச்சி கண்டுலேருந்து எவ்வளோ காலம் வந்து அந்த பயன் பரலாம்? இந்த வெயிலில் வந்து இப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி 15 நாளைக்கு ஒரு காயிறது. 15 நாளைக்கு ஒரு காய். 45 நாளால் தலை கொச்சி காயலாம் இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்புக்கு வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டீங்க. செட்டில் ஆகிட்டு வணக்கம். தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, ரீசெண்ட் டைமாக அதாவது நேற்றைய தினமும் அதுக்கு முதல் நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தோட்டம் சம்பந்தமான ஒரு வீடியோ. அதுவும் வந்து அவங்களோட அம்மாவோட சிலையை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அதாவது எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவில் பீச் ரோட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். ஸோ நாங்கள் எதிர்த்து இந்த ரோட்டால் வரைக்குள்ள பார்த்தா நிறைய தோட்டம் வந்து செய்கிற ஏரியா. எல்லா பக்கமும் வந்து வெத்திலை தோட்டமாக இருக்கட்டும், வந்து இந்த கொச்சி தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய தோட்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே எதிர்த்து அப்படி உள்ளே வந்து நாங்கள் வந்து பார்க்கக்குள்ளே இங்கே தான் நிறைய அம்மாமார் வந்து அக்காமார்ன்னு சொல்லலாம் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த தோட்டத்துக்கு பொறுப்பான ஒரு ஆளும் வந்து ஒரு பெண் தலைமையிலான் வந்து இந்த தோட்டம் அதாவது செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்து வீடியோவில் கண்டிப்பாக வந்து காண்பிக்கணுன்றதுக்காக வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து தொழில் இல்லை, அது செய்யலை, இது செய்யலான்னு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த காணொலி நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம். இது வந்து என்ன தோட்டம் அண்ட் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற தோட்டம் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பெண்கள். அதான் வந்து முக்கியமாக சொல்லணும். அதுவும் தாண்டி இந்த தோட்டத்துக்கு பொறுப்பான ஆள் தான் நிற்கிறேன். அவன் வந்து ஒரு பெண் தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து தோட்டம் தான். இங்கே அங்கே இது வார வழியில் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ முழு பக்கம் வளைச்சி சுற்றி வர பார்த்தா எல்லா பக்கமும் வந்து தோட்டம் தான் வந்து செய்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட பேசுவோம். அதை தாண்டி வந்து இந்த தோட்ட உரிமையாளர் அவையோடைய வந்து கதைப்போம். தீவிரமான வேலை போய் கொண்டிருக்கு போல். அவ்வளோ வெயில் வச்சு கொண்டிருக்காங்க. அந்த வெயிலையும் வந்து வேலைஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களோட எல்லாரையும் கதைப்போம். முதல்ல வந்து இந்த தோட்டத்துக்கு உரிமையான அந்த அக்காவோட வந்து பேசுவோம். நல்ல ஒரு இடம் போல இடங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து களைப்பாருவாங்களோ இதுலேருந்து. இது வந்து உங்கள்ட்ட தோட்டம் தானே? இப்போ எவ்வளோ காலமாக வந்து இந்த தோட்டம் தொழில் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க? நாங்கள் குறைஞ்சது இப்போ ஒரு 10 வருஷமா செய்கிறோம். 10 வருஷமாக செய்கிறீங்க? சரி, உண்மையாக வந்து நாங்கள் நிறைய தோட்டத்தை வந்து பார்த்து வந்து நாங்கள் ஒவ்வொரு தோட்டமாக வந்து பார்த்து வந்தாங்க. இந்த ஏரியாவுக்குள்ள வந்தாலே ஃபுல்லாக தோட்டம் தானே. தோட்டத்தை தொழில் செய்கிறவங்க தான் இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தா வேலையிறவங்களும் பெண்கள் நீங்களும் வந்து ஒரு சிங்கப்பண்ணா அதை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சரி, என்னென்னு சொல்ல நிறைய பேர் வந்து தொழில் இல்லாமல் அது செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு இருக்கீங்களே. நீங்கள் தனிச்சு நின்று செய்கிறீங்க. வந்து குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் கஷ்டம். எங்களோட குடும்பத்தில் ஒரு மகன், நான், எங்களோட கணவர். இப்போ எங்கள் கணவர் வெளியில் இருக்கார். நானும் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் தொழில் செய்கிறேன். இந்த தொழிலை வந்து இதை செய்கிறேன். நம்மளும் பழகணும். நம்ம மாமா விவசாயத்தில் கொஞ்சம் பெரிய இதில் பேர் எடுத்தவர். ஹஸ்பண்ட் அப்பா.
அப்போ அவர் மகன் இப்போ இங்கே இல்லை தானே, அவர் இதுக்கு நம்ம மாமாட பேரை இதாக்கணும் அப்படின்றதுக்காக நானும் செஞ்சு முயற்சி செய்கிறேன். முயற்சி செஞ்சு கொண்டு. சரி, உண்மையில வந்து பெரிய விஷயம். சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. முதல்ல வந்து உங்களோட பேர் என்ன? என் பேர் மஞ்சு. மஞ்சு உங்களோட பேர். ஓகே. உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் நீங்கள்? யாழ்ப்பாணம். வேற லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினேன். லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். எத்தனை வருஷத்துக்கு முந்தைய அப்போ உங்களோட வெட்டிங் வந்து நடந்தது? இப்போ ஒரு 18 வருஷமா ஆகுது. இப்போ அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லை, நான் பயிர் செய்கிறது இல்லை. நம்மளும் பழகத்தானே வேணும். அதானே, தெரியாத எதுவும் இருக்கக்கூடாது. அதானே, சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம். செய்யணும், அதுக்காக நாட்டி செய்கிறேன். முதல்ல எங்கடவர் இருக்கும்போது அவரோட சேர்ந்து செஞ்சு பழகிட்டேன். இப்போ பயிர் என்ன பயலை என்னன்னு தெரியாமல் இருந்தால் போய் மாமாட்ட கேட்குறது. மாமாட்ட கேட்டு தான் செய்கிறேன். அப்போ மாமானது மனவர சப்போர்ட்டோட நீங்கள் வந்து செய்கிறேன். ஓகே, சரி. அப்போ வந்து இப்போ உங்கள்ட்ட இந்த தோட்டத்துக்குள்ள வந்து என்னென்ன பயிர் வந்து வச்சுருக்கிறீங்க? கொச்சி வச்சுருக்கேன். அந்த இது அது என்னது? சுரக்கா. சுரக்கா. இங்கே சுரக்கான்றாங்க. சுரக்கா எங்கட ஊரில் பூசணிக்கான்னு சொல்லுவோம். சொல்கிறது சுரக்கா. நாடங்காய் கொஞ்சம் ஓரத்தில் நாட்டி இருக்கேன். மரவள்ளி கொஞ்சம் இந்த ஓரமாக நாட்டி இருக்கேன். தக்காளி ஓஞ்சிட்டு, தக்காளி வச்சுருந்தேன், அது ஓஞ்சிட்டு. தக்காளியும் வச்சுருந்தேன் நீங்கள்? தக்காளியும் வச்சுருந்தேன். அப்போ இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறி அந்த பயிர் செஞ்சு கொண்டு இருப்பீங்களா? அப்படியே? இப்போ இந்த சீசன் முடிஞ்சிட்டுனா இடையில என்னண்டாலும் நாட்டுவோம். வெங்காயம் அப்படி நாட்டுறது. அப்போ ஒரு நாளும் வந்து ஓய்வுன்றது இல்லை? ஏதாவது ஒன்று மாறி ஏதாவது பயிற்சி ஓய்வு வரும். எப்படின்னா இப்போ 10 மாதம் மழை காலத்தில் பயிர் செய்ய இல்லாதானே, அதனால பயிர் செய்ய இல்லாது செய்கிற இல்லை. அடுத்தது ஜனவரிக்கு எல்லாரும் கொச்சி நாட்டுறது. கொச்சி நாட்டி அது ஜூலை வரையும் இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு இது எப்படி இருக்கோ தெரியல தானே. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு கொச்சி கண்டு நாட்டுறீங்களேன்னு வைங்களேன், அந்த கொச்சி கண்டுலேருந்து எவ்வளோ காலம் வந்து அந்த பயன் பெறலாம்? ஒரு நல்லா கொச்சி கண்டு வந்துச்சுன்னா ஒரு 8 மாதத்துக்கு. 8 மாதத்துல தொடர்ச்சியாக எல்லாம். இப்போ நோய் அது இது இந்த வெயில் மழை அப்படின்னு வந்தபடியாக இந்த வருஷம் சொல்ல இயலாது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும். சரி, அப்போ நான் இப்போ வரைக்குள்ள பார்த்துட்டேன், உங்கள்கிட்ட தோட்டத்துக்குள்ள வேலை செய்கிறவங்களும் பெண்களாக இருக்காங்களே, ஏன்னா ஆம்பளையும் நிறைய பேர் இருக்கிறாங்களா? அப்போ நீங்களே பெண்கள் தான் கொஞ்சம் காயிறது இங்கே? அப்படி தானே? இங்கே அப்படி தாங்கள் ஆயிரதுல பெண்கள் தான் ஆயிடுறது. பெண்கள் தான் கொஞ்சம் ஆயிடுறது. அப்படியே எல்லார வளவுக்குள்ளேயும் பெண்கள் தான் ஆய்வாங்க. இப்போ அதான் நம்மளோட வளவுக்குள்ளேயும். சரி, இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆயணும் அப்படின்ட்டு இருக்கா? அப்படியாது சில பேர் காய் கிடந்தா இப்போ 120 கிலோ மாய்வாங்க, 100 கிலோ மாய்வாங்க. அவங்களுக்கு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு. அப்படி இப்போ 200 ரூபா போனால் ஒரு கிலோவுக்கு 20 ரூபா வச்சு நாங்கள் கொடுக்கணும். 400 ரூபா போனால் ஒரு கிலோவுக்கு 40 ரூபா வச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து கொடுக்குற காசு. ஓகே, அப்படியாது. சரி, அப்போ ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட தோட்டத்துலேருந்து எத்தனை கிலோ கொச்சி ஆய்வீங்க? எங்களோட தோட்டத்தில் இப்போ போன பயணம் ஒரு 200 கிலோ ஆஞ்சோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 200 கிலோ ஆகுங்களா? அப்படியே 15 நாளைக்கு ஒருக்கா ஆயிடுறது. 15 நாளைக்கு ஒருக்கா தான் ஆயிடுறது. அப்படியே இப்போ இன்றைக்கே அவ்வளோதையும் ஆஞ்சி முடிச்சிருவாங்க. 5 பேர் வந்திருக்காங்க, ஆஞ்சிருவாங்க. அது எப்படி இருக்குன்ற காட்டுறேன். அந்த கொச்சியை ஒரு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆயக்கூடியது தானே? ஆயக்கூடியது. அங்கே இருந்து ஆஞ்சிட்டு வராங்க. அந்த பக்கம் இருந்து ஆஞ்சிட்டு வாங்க. அப்படியே ஃபுல்லாக இன்றைய ஒரு நாள்லேயே வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆஞ்சி முடிச்சிடுவாங்க. அப்படியே முடிச்சிடுவாங்க. பின்னேரம் 6 மணி 5 மணி 5:30 ஆஞ்சி முடிச்சிடுவாங்க. இப்போ அதாவது நீங்கள் இப்போ இந்த தொழிற்சியை நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ தனியாக போய் இது பயிர் செய்கிறதுன்றது கணவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு நான் அவருக்கு கஷ்டப்படக்கூடாது. எங்கள் மாமனாருக்கும் அப்படி தான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ நான் என்னென்னா நம்மட கையால் உழைக்கணுமென்ற ஒரு ஊக்கம் இருக்குது எனக்கு. சின்னதுல இருந்தே எனக்கு அப்படி ஒரு இது. அதனால நம்மளும் செஞ்சு பழகணும். அப்போ இப்போ நீங்கள் உங்களோட சொந்த ஊருக்கு போய் வந்தீங்க யாழ்ப்பாணத்துக்கு? நான் இன்னும் இவர் போனதுக்கு இன்னும் போக இல்லை. அதுக்கு முதல்ல வந்து பார்த்துட்டு போவாங்க. நான் போகிறதில்ல. எத்தனை வருஷம் இப்போ நீங்கள்? நான் அப்போ போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 வருஷத்துக்கு மேலே? 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அப்போ உங்களுக்கு அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்புக்கு வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாச்சு. இப்போ மகன் பள்ளிக்கூடம் வகுப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. அதில் அப்படி இங்கே அப்போ உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். அதான் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்களோ வந்து இப்போ உங்களோட எல்லாமே இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு எந்த கஷ்டம் அப்படின்ட்டு இல்லை? சொந்தத்தை பார்க்கணும், எனக்கு சொந்தத்தை பார்க்கணும்ன்ற கஷ்டம் மனசுக்குள்ளே இருக்குதான். போய் பார்க்க இயலாத நிலைமையில இருக்கேன். பயிரை பார்க்கணும். ஒரு நாள் கூட பயிரை விட்டுட்டு போக இயலாதங்கையும்.
அடுத்தது மகண்ட படிப்பை பார்க்கணும். அப்போ அதாவது போய் கொண்டிருக்கேன் தீவிரம். இருக்கு. சரி, உண்மையிலே வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து எப்படி ஒரு விஷயம் செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ ஏன்டா இது வந்து நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அதை நீங்கள் சொன்னீங்க, எனக்கு என்னதான் கணவர் வேலை செஞ்சாலும் எனக்கு வீட்டை சும்மா இருக்க விருப்பம் இல்லை, நான் தொழில் செய்யணும். கஷ்டப்படணும் இது. ஏண்டா திடீர்னு எல்லாரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காதானே, இடையில ஏதாவது வரக்கூடும். அப்போ நம்மளும் எல்லாம் பழகிக்கொள்ளணும். ஆம்பளை தான் உழைச்சி நமக்கு சாப்பாடு தரணும் இல்லை, நம்மளும் முயற்சி செய்யணும் உழைக்க. அதான் வந்து உண்மை. சரி, ஒரு தோட்டத்திற்கா ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இது வந்து பயிரை வந்து இப்போ நீங்கள் எடுத்து வந்து நாட்டுவீங்களா எப்படியாது? இது பயிர் பதியம் போட்டு எப்படியும் பதியம் போட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள நாட்டுறது. நாட்டினா நாட்டி ஒரு 2 மாதத்தால் 45 நாளால் தலை கொச்சி காயலாம். தலைக்கொச்சி கண்டா ஒரு காயலாம். 45 நாளால் தலைக்கொச்சி காயலாம். ஒரு இது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொச்சிதான் இருக்கு. ஏன்னா இந்த இருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ போகுது வந்து கொச்சி ஒரு கிலோ? ஒரு கிலோ வந்து நேற்று விலை 230 ரூபாயாம். அதாவது நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற விலையா? நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற விலை. மார்க்கெட்டில் இப்போ நாங்கள் போய் வாங்குறேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் போய் வாங்குறேன்னா 400 ரூபா அப்படி விற்கிறாங்க. நீங்கள் 200 ரூபாய் கொடுக்குறீங்க, 400 ரூபாய் விற்கிறாங்க. அப்படி விற்கிறாங்க. இப்போ நாங்கள் பயிர் விளையாட்டு செஞ்சவங்களுக்கு விற்கிறாங்களுக்கு தான் 300 ரூபாய்க்காச்சும் கொடுக்கணும். பரவாயில்லை. அடுத்தது நம்ம செய்கிற நம்மளை விட விற்கிறவங்களுக்கு தான் லாபம் கூட. கஷ்டப்பட்டு செய்கிற நமக்கு குறையத்தான் லாபம் வரும். ஆனால் என்ன ஒரு மொத்தமாக கொடுக்கணுன்றதுக்காக வந்து நீங்கள் அப்படி கொடுக்குறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாண்டபடியா வியாபாரிக்கு மொத்தமாக கொடுக்குற பின்னேரம் பெறுவார், வந்தால் ஏற்றிட்டு போயிடுவார். அவ்வளோதேவனே. சரி, அப்போ இப்போ என்னடா இதுக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கொச்சி கண்டு பெருசாகும், இன்னொரு கொச்சி கண்டு சின்னனாகும். இப்போ இதெல்லாம் பார்த்தா வந்து நல்ல பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. அப்போ ஏன் வந்து இப்படி இந்த அது இந்த மழை விடாமல் மழை பெஞ்சதானே, மழை பெஞ்சதால் கொஞ்சம் கண்டு இதாக போயிட்டு கொஞ்சம் நோய் பிடிச்ச மாதிரி போய் பிறகு அதுக்கு இந்த பயலை எண்ணெயில் அடித்து தான் ஒரு மாதிரி காப்பாற்றி எடுத்தோம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கணவர் இல்லாமல் நீங்கள் தனியே இந்த பயிர் செய்யக்குள்ள வந்து 10 வருஷம்? இல்லை அப்படி ஒன்று இல்லை. அவரோட நான் பயிர் செய்ய வெளிக்கிட்டு 10 வருஷம். அவர் இப்போ 3-4 வருஷம் ஆகுது. 3 வருஷம் இல்லாமல் நான் செய்கிறேன். நீங்கள் தனியாக செய்கிறேன். அவர் இருக்கும்போது அவரோட வந்து செய்கிறது செய்கிறது. எப்படி உங்கள்கிட்ட அந்த லவ் மேரேஜ் நடந்தது? நீங்கள் யாழ்ப்பாணம், அவர் மட்டக்களப்பு, எப்படி அது கனெக்ட் ஆனது? அப்படிதான். அவர் வெங்காயம் வாங்க வந்த இடத்துல விரும்பினா விரும்பினீங்க, இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்து அந்த மட்டக்களப்பு யாழ்ப்பாணம்ன்ற ஒரு இதொன்று இருக்குல்ல, இருக்கு. எத்தனை வருஷம் கதைக்காம இருந்தவேல் இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் கதைக்கிறாங்க. அப்படியா? ஆனால் என்ன இருந்தாலும் லவ் தான் முக்கியம் வந்துருக்குறீங்க. சரி, ஓகே. அப்போ உண்மையில வந்து இப்போ அதாவது நிறைய பேர் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தொழில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறது, வளவுகள் இருந்தால் இப்படி நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். பெண்களால் தெரியாண்டு எந்த தொழிலும் இருக்கக்கூடாது. எதுண்டாலும் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம தனியாக நின்றாலும் சாதிக்கலாம். அதான். இப்போ சரி, இப்போ இன்றைக்கு வந்து இவங்க 2 வேலை செய்கிறாங்க. சரியானே. அப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்கள்ட்ட இப்போ நாளைக்கு வந்து என்ன வேலை செய்வீங்க? நீங்களாக வந்து தண்ணி அடிச்சு போவீங்களா? தண்ணி அடித்து இப்போ நாளைக்கு பயில போடுவோம். நாளைக்கு பயில போட்டு முடிஞ்சு அப்புறம் ஒரு அடுத்த நாள் என்ன அடிக்கிறது, ஆள் பிடிச்சி தான் என்ன அடிக்கிறது. நம்ம பொம்பளை அடிக்கலானே, அதனால ஆள் பிடிச்சி அடிக்கிறது. ஆளை வச்சு வேலை செய்வீங்களா? அப்போ இந்த சின்ன நாட்டுறதுக்கெல்லாம் ஆக்களை வச்சு மேனேஜ் பண்ணுங்க, அதெல்லாம் தெரியும் வேணே. சரி, உண்மையில வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க தீவிரமாக. அவங்களோடையும் வந்து பேசுவோம். இதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போகிறேன்னு சொன்னீங்க? வந்து நான் இப்போ வேலைக்கு சமைக்கணும். அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். ஓகே. ஓகே. இப்போ வந்து அந்த கொச்சி வந்து ஆஞ்சிட்டாங்க. இது வரும் இப்படி ஒரு கூட என்ன இது வந்து ஒரு வாளி உள்ள. சரி, இப்போ இது வாளி உள்ள வந்து எத்தனை கிலோ வருமாக்கா? 7 கிலோ வரும். 7 கிலோ வரும் இது இல்லை? சரி. ஓகே. இப்போ எவ்வளோ ஆஞ்சிருக்கீங்க? எவ்வளோ நேரத்தில் இருந்து ஆஞ்சினீங்க? இது இப்போ 7:30 மணிக்கு வந்து ஆஞ்சது. ஓகே. இது உள்ள எத்தனை கிலோ இருக்கும்? ஃபுல்லாக 5 பேக். ஃபுல்லாகவே ஒரு பேக் ஃபுல்லாக 5 மணி 44. இப்போ தனித்தனியாக கிலோ விரிப்பாங்களோ இல்லாட்டி எப்படி? அது தனித்தனியாக. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இது இருக்கா? அப்படியா? அப்போ இது ஃபுல்லாக 5 எத்தனை கிலோ? 7 கிலோ. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேக் இருக்கா? 5 பேருக்கு 5 பேக் இருக்கு. 5 பேக் இருக்கா? அதை கடைசியாக வந்து நிறுத்து பார்ப்பாங்க. சரி, இவங்க தான் வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே வேலையிற ஆக்கள். மொத்தம் எத்தனை பேருக்கா வேலையிறீங்க? 5 பேரா? 5 பேர். 5 பேர் வந்து வேலையிறாங்க. 5 வாரம்
அந்த மலையை பக்கம்லாம் போய் பார்க்கக்குள்ள இந்த இதாகிவாங்களே இல்லை கொழுந்து வரிப்பாங்களே இல்லை அப்படி தான் இருக்கும் உங்களும் அது பார்க்கக்குள்ள இங்கே அப்படி இவ்வளோ ஆயிராண்டு எவ்வளோ ஸ்பீட் ஆகிறீங்க ஸ்பீட் ஆஞ்சா தான் ஆயிடலாம் ஒரு நாளைக்கு இப்போ உங்களோட டாக்கெட் எவ்வளோ எத்தனை கிலோ வந்து ஆயணும் அப்படியாண்டு இல்லை நிறைய கொச்சிக்காய் இருந்தால் ஒரு நாளைக்கு 90 அப்படி ஆகும் 90 கிலோ ஓ என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க 90 கிலோ வண்டி இல்லை 90 கிலோ எங்கே இருக்குது அது ஆகும் இப்போ இந்த தோட்டத்தில் இப்போ 15 நாளைக்கு ஒருக்கா தானே ஆயுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓ அப்போ இது முடிஞ்ச பிறகு திரும்ப வேறு தோட்டம் நாங்கள் வேறு காலையில் பிடிச்சிருக்கேன் இதே மாதிரி வேறு தோட்டங்க மட்டும் அப்போ இதுக்கு இப்போ லீடராக இருப்பேன் இந்த 5 பேருக்கு கான்ட்ராக்ட் பிடிக்கிறேன்டா அப்படியாண்டு இல்லை ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் மாறி மாறி போகிறதா அப்படியா ஓ சரி அப்போ உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க இப்போ உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் எங்களோட குடும்பத்தில் பிள்ளைகள் 4 கணவன் மனைவியோட 6 பேர் இப்போ உங்கள் கணவர் வந்து அவர் வெளியில் போயிட்டேன் அப்போ நீங்களும் ஒரு சிங்கப்பன் தானே தனியாக இங்கே அளவுக்கு போயிரு எங்களோட ஊரை பொறுத்தவரை கலதாவளியை பொறுத்தவரையில் பெண்கள் எல்லாம் ஒரு தொழில் ரெண்டு இல்லை எல்லா தொழிலையும் ஈடுபடுவாங்க அதான் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களை இப்போ சொல்லுவாங்களே வந்து என்ன தொழில் இல்லை இங்கே வாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அது அவங்க இருக்கிறார்கள் இருப்பாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அடிக்கணும் அதுதான் இந்த வெயிலில் இருந்து எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள்ட்ட வேலை முடிச்சுட்டு போவீங்களா அது நாங்கள் செய்யணும் ஃபுல்லாக இருந்து செய்யணும் இல்லை நாங்கள் இனப்பாரு யாரையும் ஆகும் காலையில் தான் எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் 7:30 மணிக்குள்ளே வருவோம் எத்தனை மணிக்கு முடியுது எத்தனை மணிக்கு போவீங்க ஓ அப்படி ஸ்பீட் ஆகிறாண்டா ஒன்றையும் மிஸ் பண்ண விட மாட்டீங்களா பிஞ்சை விட தானே வேணும் சின்ன அப்படி விட்டுட்டு போகணும் எப்படி சின்ன ஓகே இருக்கு பாருங்க 5 வச்சிருக்காங்க இந்த இன்னொரு ஆள் இந்த 5 ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கூடையும் இருக்கு என்ன ஒரு வாலி அப்போ உங்களுக்குள்ளே போட்டிகள் இருக்கா வார கூட ஆயிரம் அப்படின்ட்டு போட்டியும் இருக்குதான் அப்படியே இருக்கு இந்த பாருங்க எல்லா இடமே வந்து தோட்டம் தான் செய்கிறாங்க இந்த இங்கேயும் வந்து கொச்சி தான் நாட்டிருக்கு இப்போ இவங்களெல்லாம் கதைக்க போய்க்குள்ள வந்து அவங்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கதைக்கிறதுக்கு பக்கப்படுறாங்க ஆனால் நெருப்பாக வேல் நடந்து கொண்டிருக்கு பாருங்க வந்து சரி இந்த அக்காவோட வந்து பேசுவோம் நீங்கள் எவ்வளோ காலம் இந்த அக்கா செய்கிறீங்க 15 வருஷம் கூடி 15 வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்களா அப்படியா இப்போ நீங்கள் வந்து தோட்டம் வச்சு செஞ்சுருக்கீங்களா இல்லை இப்படி இதுக்கு தான் ஆய போடுறீங்களா அப்படியா தோட்டம் இருக்குதான் வெத்திர தோட்டம் இருக்கு ஆனால் கொஞ்சம் காயம் ஆய போகிறோம் ஆய போகிறீங்க வந்து இப்போ உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க எத்தனை பேர் நீங்கள் நாங்கள் 5 பேர் மூத்த மகள் கல்யாணம் கட்டிட்டாவும் 2 பிள்ளைகளும் கணவர் இப்போ நீங்கள் உங்களோட டாக்கெட் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ ஆயணும் அப்படி இருக்கா 75 அப்படி ஆயிடும் ஒரு நாளைக்கு அப்படியே ஆயிடும் சரி ஆகிடந்தா 90 அப்படியே ஆயிடலாம் 15 வருஷமாக இந்த தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க வந்து அப்போ எத்தனை வயசில் ஆரம்பிச்சிங்களா அது சொல்ல போனால் 15 வருஷத்துக்கு கூட தான் ஒரு 28 வருஷம் அப்போ நீ உங்களோட சொந்த ஊர் இது கலதாவளை அப்போ நீங்கள் பரம்பரையாக தோட்டம் செய்கிறீங்களா அப்படியா அவங்கள்ட்ட அப்பா எல்லாம் தோட்டம் செஞ்சவங்கள சரி அப்போ இந்த கொச்சி தாண்டி வேறு இப்போ இந்த சீசன் முடிஞ்சால் வேறு என்ன பயிர் வந்து செய்வாங்களா அதில் என்ன வேலை கிடைக்கும் வெங்காயம் நாட்டுவாங்க வெங்காயம் நாட்ட போகலாம் அப்போ என்னென்ன பயிர் வந்து நீங்கள் இப்படி வந்து ஆயிரத்து போவீங்களா அதை சொல்லுங்க நாங்கள் புல்லு பிடுங்க போவோம் ஒரு நாளைக்கு 2500 ரூபா வெங்காயம் நாட்ட போனால் 2500 ரூபா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து பின்னரை மட்டும் போனால் அப்புறம் வெங்காயம் ஓலை கட்ட போனாலும் அப்படி வெங்காயம் வெட்ட போன மாதிரி சொன்னால் கிலோ கணக்கு வெங்காயம் வெட்ட போகிறேன்னு சொல்லிச்சுன்னா ஆஞ்சி வைக்கிறத வெட்டுறது அப்படியா புடுங்கி வைக்கிறத வெட்டி கொடுத்தா ஒரு கிலோவுக்கு 20 ரூபா சரி அப்போ இப்போ இதை வந்து சந்தைக்கு கொண்டு கொடுத்த உறவு வந்து சந்தையில் 400 ரூபா வைக்கிறாங்களா இங்கே வந்து கொடுக்குறதுக்கு 200 ரூபான்றாங்க இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ அந்த உண்மையிலே அது என்னம்மா செய்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் வியாபாரம்லாம் பிரச்சனை அங்கே விற்கிறது அது வந்து கல்முனையில் அந்த போடுற விலை அப்படி தான் எங்களுக்கு காசி காலக்கராக்கள் ஒன்றும் செய்யலாதான் ஒன்றும் செய்யல இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அப்படி வந்து நீங்கள் உங்களோட கூலி 20 ரூபா போக மாட்டேன் சொன்னேன் 200 ரூபா போக மாட்டேன் 20 ரூபா தான் ஒரு கிலோவுக்கு 200 ரூபா சரி 20 ரூபா உங்களுக்கு ஒரு கிலோ 20 ரூபா தான் ஒரு கிலோ 20 ரூபா 20 ரூபா ஓ மை காட் அப்போ 100 கிலோ 100 கிலோ ஆஞ்சா 2000 ரூபா காசு வரும் 300 ரூபா போக மாட்டேன் சொன்னா 100 கிலோ ஆஞ்சா 3000 ரூபா வரும் ஆனால் வெயிலுக்கு கிடக்கிறது காணாதான் அப்போ இந்த பயிரில் இருந்து ஆயிரத்து வந்து உங்களுக்கு கூட காசு வரும் வந்து இப்போ ஆனால் கொச்சிக்கா வந்து 1000த்துல எங்களுக்கு காசு கூட வாரது ஆனால் விலண்டா எங்களுக்கு காசியா விலண்டானே போன வருஷம் எங்களுக்கு 1000 ரூபாயெல்லாம் போன இடத்த ஒரு நாளைக்கு 5000 6000 ரூபாயெல்லாம் உழைச்சிருக்கோம் அப்படியே விலண்டா காசு வரும் விலை இல்லைண்டா காசு ஏன்னது விலை ஏறி இறங்குறது வந்து வியாபாரிட்டாங்க கேட்கணும் கல்முனை கொச்சிக்கா போட்டு வியாபாரி மாதிரி போடுற விலை தான்
அப்படியா? ஓ இப்போ இதெல்லாம் வாங்கி கொண்டு அவங்க எங்கே கொடுப்பாங்களோ வந்து? கல்முனை மார்க்கெட். அப்படியா? கல்முனை இப்படி போகிறது தான். ஆனால் கல்முனையில் போடுற விலை தான் எங்களுக்கு. சரி, அப்போ நீங்கள் இப்போ காலையில் எழுப்பி உண்மையாக வந்து இப்போ எங்கள்கிட்ட வீட்டெல்லாம் வந்து இப்போ காலையில் எழுப்பினா அம்மா வந்து சமைச்சு சாப்பாடு நிற்பா. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே நிற்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட வீட்டை வந்து பார்க்குறதா? காலையில் 4 மணிக்கு ஒழும்பி சமைச்சி காலையில் சமைச்சு வச்சு தான் வருவீங்க? ஓ பிள்ளைகளை ஸ்கூல் போக்காட்டிட்டு தான் வருவோம். அப்போது கடும் வேலை போல் எடுக்கிறேன் ரொட்டேட்டில் மாறி இப்போ காலையில் வந்து இப்போ பின்னிருந்து 6 மணி தான் போவீங்க, அதுக்கப்புறம் போய் வீட்டு வேலை பார்க்கணும். வீட்டு வேலை பார்க்கணும். ஓ மை காட். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கட மகள் செய்வாவோ. அவியலுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆக்கள் அவிய செஞ்சான் சாப்பிடணும். இப்போ மொத்தம் இதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு இங்கே கடதாவளை சைடில் வந்து எத்தனை பேர் இருக்கு? நிறைய பேர் செய்கிறாங்களா? அதே வந்து இந்த கொச்சி ஆயிரது வந்து பெண்கள் மட்டும்தான் ஆயிரங்கள் சொல்கிறாங்களா? ஆம்பளை ஆயிரம் அப்படி செய்கிறாங்க. கஷ்டப்பட்டதுக்காக வேண்டி இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்காக வேண்டி ஆயிரம் உழைக்கணுமன்றதுக்காண்டி ஆயிராங்க. அதான் வீட்டில் சும்மா எல்லாரும் இப்போ வெளியிலையும் ஹஸ்பண்டெல்லாம் வெளியிலையும் இருக்காங்க. எங்களுக்கும் அந்த கட்டாயம் உழைக்கணும்ன்றது என்ன, ஆனால் எங்களுக்கு உழைக்கணும். உழைக்கிற டைமில் உழைச்சி எடுத்துடணுன்றதான் கடை. அப்போ வீட்டிலேயே வந்து இருக்கிற அந்த பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க, சில பேர் வந்து கல்யாணம் கட்டிட்டு வேலை வட்டிக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க, கேட்டால் வேலை இல்லைன்னு வாங்க, வெளிநாடு போய் திரும்பி ஓடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா? அதை சொல்லுங்க. சொல்லலை, நாங்கள் எங்கட விருப்பப்படி தான் நாங்கள் வரோம். அப்போ என்னென்று சொன்னாமா அவையிலும் ஒரு 2000 உழைச்சிட்டு வந்தா, நம்மளும் ஒரு 1000 உழைச்சிட்டு வந்தா, அப்போ வீட்டு தோழி 2 ஒரு 3000 ரூபாய் போய்ட்டு இருந்தாங்க. அதுக்காக வேண்டி நாங்கள் உழைக்க வரோம். கட்டாயப்படுத்தி எங்களை போக சொல்லலை. ஸோ உண்மையில வந்து சூப்பர். இந்த பார்க்கைகள் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகணும். இங்கே பாருங்க வந்து அவ்வளோ இந்த வெயில் வந்து அவ்வளோ கொஞ்ச நேரமே வந்து என்னால் நிற்கலாம். எனக்கு அவ்வளோ வெயில் வந்து எனக்கு தெரியலை இந்த வெயிலில் வந்து இப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அது அவங்களோட முயற்சி, அதுதானே வந்து சொல்லணும். ஆமாம், இப்போ இது வரைக்கும் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள்? காலையில் அங்கேருந்து வந்துடுறீங்களா? அப்படி உள்ள நாங்கள் 5 மணிக்குள்ளே விழாவு முடிச்சிடுறீங்க? முடிச்சிட்டு வேற காலை நாளைக்கு காய போவோம். நாளைக்கு வேற காலை. அப்போ நேற்று எங்கே வேலைஞ்சிங்க? நேற்று அங்கே பக்கத்தில் வேற காலை உண்டு. அப்போ ஒரு நாள் மாறி மாறி வேலை வந்துகொண்டே இருக்கு. எங்களுக்கு 7ஆம் மாதம் மட்டும் தொடர்ந்து இப்படி வேலை இருக்கு, இப்படி வேலை வந்து கொண்டே இருக்கு. சரி, அப்போ இங்கே அளவுக்கும் என்னென்ன பயிர்கள் வந்து செய்வாங்களா அதை சொல்லுங்க. இருக்கா கொச்சி, கத்தரி, பயத்தை, பக்கத்தில் பாவை நாட்டிருக்காங்க, நிறைய பாவை, வெண்டி எல்லாம் நாட்டு. அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்கிறோம் இந்த பயிர் செய்யுது? அதாவது இந்த தொங்கல் இல்லையா, இது வந்து என்ன ரோடு? இது பீச் ரோடு. பீச் ரோடு மட்டும் இல்லை, எல்லா கடதாவளையில் வந்து கரக்கடை பகுதி ஃபுல்லாக பயிர் தான் செய்கிறாங்க. மற்ற வெத்தில தோட்டம் எல்லாம் செய்வாங்க. வீட்டுலாம் நாட்டுவாங்க. ஓ வீட்டு நாட்டுவேன், வீட்டு. சரி, ஓகே. உண்மையாக சந்தோஷம். வந்து நீங்கள் வேலையை பார்க்க வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இந்த வெயில் நடந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் பிரச்சனை இல்லை, கெப்பெல்லாம் மடிச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க. சரி, சந்தோஷம். காய்ங்களேன். சரி. இந்த கொச்சிக்கு வந்து கையை வந்து பத்தாதா? அப்படி ஆயிர டைமில் வந்து உடைஞ்சதான் பத்தும். அப்படியா? பழகிட்டு அணி உங்களை கை சேவாக்க முடிஞ்சிட்டு அப்படி